ஓசோன் லேயர்ல ஓட்டை. அத பத்தின சின்ன அப்டேட் தான் இது. ஓசோன் லேயர பத்தி கண்டிப்பா எல்லாருமே சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஓட்டை இருக்கு அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன். ஓசோன் லேயர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ஆக்ஸிஜன் அணுக்களைக் கொண்ட மூலக்கூறுகளால் நிறைந்த வளிமண்டல அடுக்கு. நம்ம காற்றுல வந்து வளிமண்டல ஒரு லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1987 காலகட்டத்தில கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேயர்ல வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஆக்சுவலா ஓட்டைனா அது ஓட்டை கிடையாது. அது ரொம்ப திக்னெஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பிகாஸ் ஆஃப் சிஎஃப்சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அந்த கேஸோட எமிஷன் அதிகமானதுனால ஓசோன் லேயரோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல தாவரங்களுக்கும், விலங்குகளுக்கும் ஏன் பூமி வந்து வெப்பமயமாவறதுக்கும் வந்து ரீசனா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த ஓசோன் லேயர் தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் அதாவது புறஊதா கதிர்கள மொத்தமா ஃபில்டர் பண்ணி நம்மள வந்து பாதுகாப்பான நிலைமையில வந்து வச்சிருக்கு. இந்த ஓசோன் ஓட்ட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ஸ் நெறைய ரூல்ஸ் போட்டு இந்த சிஎஃப்சி எமிஷன கம்மி பண்ணி இப்ப இந்த லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சேட்டலைட் மூலமா அப்சர்வ் பண்ண டேட்டா வச்சு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வருஷத்துல ஆல்மோஸ்ட் பழைய நிலைமைக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எங்கெல்லாம் உருவாகுது அப்படின்னு படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.